கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உடையதாக இந்த 3வது நாளின் காலை வேளையில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். உங்கள் எல்லாரையும் மேலும் கர்த்தர் தமது மகிமையுள்ள பிரகாசிக்கிற தமது திருமுகத்தை உங்கள் மேல் இந்த காலை வேளையில் பிரகாசிக்க பண்ணுவாராக. நாம் ஒரு வாக்குத்தத்தத்தை வாசித்து அதற்கு நேராய் கடந்து சென்று நம்ம ஜெபிக்கலாம். யோபுவினுடைய சரித்திர புஸ்தகத்தின் 36வது அதிகாரத்தின் 16வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்படியே அவர் உம்மையும் நெருக்கத்தினின்று விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். மறுபடியும் நான் வாசிக்கிறேன். அப்படியே அவர் உம்மையும் நெருக்கத்தினின்று விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். ஒடுக்கமில்லாத ஒரு விசாலம். நெருக்கத்திற்கு போவதற்கு முன்பாக விசாலம் என்பது என்ன? ஒரு எக்ஸ்பான்ஷன். நான் இருக்கிறத விட ஒரு பெரிதான ஒரு குட்டி வீட்டில் நான் குடியிருக்கிறேன்னா அதை விட ஒரு விசாலமான இடம். ஒரு ரொம்ப கன்ஜஸ்டடான இடத்துல இருக்கிறேன்னா அங்கிருந்து ஒரு விசாலம். எப்படிப்பட்ட நெருக்கத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோம்? பண நெருக்கடியா, இட நெருக்கடியா, இதெல்லாம் கூட பரவாயில்ல. என் மனசு அப்படியே இந்த துக்கம் அப்படியே நெருக்குது. நான் ஒடுக்கப்படுகிறேன், நான் கண்ணீரில் இருக்கிறேன், என் மனசு ரிலாக்ஸாகவே இல்லை, அப்படியே கன்ஜஸ்டடாக நான் ஃபீல் பண்ணுறேன். நான் யோபு சொல்லுவார், என் மூச்சு கூட என் பெருமூச்சினால நான் இளைத்து போகிறேன். எரேமியா சொல்லுவார், கண்ணீரை நதியளவு நான் சிந்துறேன். அதெல்லாம் இருதயம் நெருங்கி போய் ஒரு நெருக்கத்துக்குள்ளே இருக்கிறத குறிக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எப்பேற்பட்ட நெருக்கத்துக்குள்ளே நான் இருந்து கொண்டு இருந்தாலும் என்னை கொண்டு வந்து ஒரு விசாலம்னா எப்படி தெரியுமா? ஆண்டவருடைய சிந்தை எப்படி தெரியுமா? ஒரு அப்பா ஒரு அம்மா, 2 பேர் தான், ஆதாமியாவாள், ஒரு கணவன் மனைவி. அவங்க வாழறதுக்கு ஒரு நதி பத்தாது, 4 நதி, தோட்டம். மனுஷன் வாழ்நாள் முழுக்க சுற்றியே முடிக்க முடியாது, அவ்வளவு பெரிய உலகம். ஆண்டவர் கொடுக்கிற விசாலம் அப்படிப்பட்டது தான். பொதுவாக இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை நம்மளோட வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்த்து அதிலே நம்ம ஃபாலோ பண்ணி போவோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் எகிப்தில் அவங்க ஒடுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு எதிராளிகளால் எகிப்தியரால் அவ்வளோ கஷ்டப்படும் பொழுது ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில் என்ன திட்டம் வச்சுருந்தார்? அந்த வசனத்தை வாசிக்கலாமா? யாத்ராகமங்களின் புஸ்தகத்தில் 3வது அதிகாரத்தின் 8வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். மறுபடியும் படிக்கிறேன். பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விட வேண்டும் என்று ஆண்டவர் சித்தம் கொள்றார். கானான் தேசம் பாலும் தேனும் ஓடுற தேசம் தான் நம்ம நினைச்சிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், அது நலமும் விசாலமுமான தேசம். அப்போ நான் நெருக்கப்பட்டு கொண்டிருக்க வேண்டும் என்பது தெய்வ சித்தம் அல்ல, என்னை விசாலத்தில் வழி நடத்த வேண்டும் என்பது தான் தேவ சித்தம். இன்றைய நாளில் எப்பேற்பட்ட நெருக்கத்துக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியலை. பண நெருக்கடியா, சமாதானமே இல்லையா, இட நெருக்கடியா, மனதில் அவ்வளோ நெருக்கங்களா, எப்பக்கமும் நான் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், எங்கேயுமே எனக்கு நிம்மதி இல்லைன்னா நான் மட்டும் நினைக்கல, ஆண்டவரும் என் வாழ்க்கையில் சித்தம் வச்சிருக்கிறார். ஒரு விசாலத்துக்குள்ளே ஆண்டவர் நம்மை நடத்துவார். நம்ம கண்களை மூடி இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கும்படி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? அப்பா, நாங்கள் எங்களை குறித்து நினைக்கிற நினைவை காட்டிலும் நீர் எங்களை குறித்து நினைக்கிற நினைவுகள் மிகவும் உன்னதமானவைகள். எகிப்தியரால் ஒடுக்கப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்க அனுபவித்த பாடுகளை நீர் பார்க்கவே பார்த்து, அவர்கள் பெருமூச்சை கேட்கவே கேட்டு அவர்கள் மேலே ஒரு சித்தம் வச்சுங்க. நலமும் விசாலமுமான பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தில் அவர்களை கொண்டு போய் சேர்க்க நீங்கள் எடுத்த எல்லா முயற்சிகளை நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளும் யாரால் ஒடுக்கப்படுறாங்க எனக்கு தெரில. மனுஷ வார்த்தைகளினால ஒடுக்கப்படுறாங்களா எனக்கு தெரில. இருதயம் சமாதானத்துக்காக ஏங்கி தவிக்குதா? அநேக குடும்பங்களில் பண கஷ்டம்ப்பா. எவ்வளவு சம்பாரிச்சாலும் பொத்தலான பைகளில் போடப்பட்டிருக்குப்பா. ஒவ்வொன்றையும் எண்ணி எண்ணி செலவு பண்ணுற நிலைமையில் உங்கள் பிள்ளைங்க படுகிற கஷ்டத்தெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்கப்பா. எகிப்தில் அடிமைத்தனத்தை போல் உங்கள் பிள்ளைங்க வாழுகிற, எந்த விதத்துலேயும் நிம்மதி இல்லாமல் விசாலம் இல்லாமல் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. அவர்கள் மனசில் நினைக்கிறத காட்டிலும் மிகுந்த ஒரு விசாலத்துக்குள்ளே அழைத்து செல்ல திட்டம் கொண்ட தெய்வத்தினுடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன். இந்த நாள் இந்த வாக்குத்தத்தம் பிள்ளைகள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென்.